எல்லாருக்குமே இந்த லவ் மேல ஒரு சென்டர் ஆஃப் அட்டென்ஷன் எப்பவுமே இந்த லவ்க்கு இருந்துட்டே இருக்கு. அண்ட் லவ் அப்படின்னு வந்துச்சுன்னா யார் வேணாலும் வந்து கருத்து சொல்லலாம், யார் வேணாலும் அதுக்கு ஒப்பீனியன் கொடுக்கலாம். அண்ட் ஃபேமிலி ஸ்ட்ராங்கா அதை வந்து டார்கெட் பண்றது, இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன அப்படின்றத டீட்டெயில்டா பார்க்கலாம். ஜென்ரலா ஹியூமன் பீயிங்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும், தான் எப்பவுமே ஒரு சுப்பீரியரா இருக்கணும் அப்படின்றது. அது வந்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்ல இருக்கலாம், இல்ல வந்து அக்ரிகல்ச்சர் லேண்ட்ல எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்றதுல இருக்கலாம், இல்ல பவர்ல இருக்கலாம், இல்ல கம்யூனிட்டியில இருக்கலாம். எந்த வழியில இருந்து கிடைக்குதுன்னா கிடையாது. ஆனா தனக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி இருக்கணும் அப்படின்ற ஆசை எப்பவுமே ஒரு மனிதனுக்கு இருக்கும். இந்த ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் பவருக்கு எல்லாம் அவன் ஏதோ கொஞ்சம் உழைப்ப கொடுக்குறான், அதனால அவனுக்கு அது கிடைக்குது. ஓகே, அவன் சுப்பீரியரா ஃபீல் பண்றதுக்கு ஒரு நியாயம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா இந்த கம்யூனிட்டின்னு வரும்போது ஒரு பர்சன் பிறக்கும் போதே இவன் சுப்பீரியரான கம்யூனிட்டி அப்படின்னு இந்த சொசைட்டியே சொல்லிடுது இல்லையா? அதுக்கு அவன் எந்த உழைப்பும் போட வேண்டியது இல்லை, தன்னை தகுதிப்படுத்திக்க வேண்டியதும் இல்லை, அவன் சம்பாதிச்சதும் அது இல்லை. இது எதுவுமே இல்லாம ஃப்ரீயா அவனுக்கு ஒரு சுப்பீரியாரிட்டி கிடைக்குதுன்னா அவன் எப்படி அதை வெல்கம் பண்ணாம விடுவான்? அவனுக்கு ஏற்கனவே சுப்பீரியரா இருக்கணும்னு ஆசை, அதுக்கு அவன் எந்த உழைப்புமே போடாம எந்த ஒரு மெனக்கடலுமே பண்ணாம ஈஸியா ஒண்ணு கிடைக்குது அப்படின்னும் போது அது மேல அவனுக்கு இன்னும் பிடிப்பு அதிகமா இருக்கும் இல்லையா? அதுதான் இந்த கம்யூனிட்டி கேஸ்டோட பிடிப்பு. ஸோ அதை அவன் எந்த காரணத்துக்காகவும் இழக்க ரெடியா இல்லை. அதை இழக்கணும்னா அவனுக்கு சச் கைண்ட் ஆஃப் அவேர்னஸ், விழிப்புணர்வு, அதுக்கு ஈக்குவலான நாலேஜ், விஸ்டம் எல்லாமே தேவைப்படுது. இந்த கம்யூனிட்டி அப்படின்ற ஒரு விஷயத்த எதனாலையுமே பிரேக் பண்ணவே முடியாது. ஒன்லி லவ் கேன் பிரேக் த கம்யூனிட்டி. லவ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் இந்த கம்யூனிட்டியை பிரேக் பண்ணும், அவனோட சுப்பீரியாரிட்டியை பிரேக் பண்ணி எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு விஷயத்த நிலைநாட்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் லவ் மட்டும்தான். அது மட்டும்தான் கேஸ்டை பிரேக் பண்ணும், ஸ்டேட்டஸை பிரேக் பண்ணும், பவரை பிரேக் பண்ணும், எல்லாத்தையும் பிரேக் பண்ணி மனுஷனை மனுஷனா பார்த்து அவனை தன்னோட இணையா எடுத்துக்கும். இது கண்டினியூ ஆயிட்டே இருந்துச்சுன்னா எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துடும். ஆக்சுவலி விச் இஸ் ரைட். ஆனா எல்லாரும் சமம்னு வந்துச்சுன்னா தான் வந்து ஃப்ரீயா கிடைச்ச சுப்பீரியாரிட்டியா என்ஜாய் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அவன் அதை விரும்பல. அதனாலதான் எப்பவுமே சொசைட்டிக்கும் அண்ட் இந்த ஃபேமிலிக்கும் இந்த லவ் மேல ஒரு கண் எப்பவுமே இருந்துட்டே இருக்கு. ஆக்சுவலி இதெல்லாம் தான் ட்ரூத்து. ஆனா இந்த உண்மை நமக்கு எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல, பிகாஸ் நம்ம இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கல. அண்ட் இந்த உண்மை நிறைய பேரை டிஸ்கம்ஃபர்ட்டும் பண்ணுது. ஒன்ஸ் ஏதோ ஒரு விஷயம் நம்மள டிஸ்கம்ஃபர்ட் ஆகுது அப்படின்னாலே நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஒரு மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு இந்த டிஸ்கம்ஃபர்ட் வருது அப்படின்னா நீங்க என்ன தவறு செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படின்றத நோட்டீஸ் பண்ணுங்க. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் திஸ்.